ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகனதி சீரியலில் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே சாரதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொண்ணு மேலே எந்த தப்புமே இல்லை, விஜய் மேலே தான் எல்லா தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க கும்பலாக கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த யமுனா பண்ணதுதாங்க, அதுதாங்க தீக்குச்சி பற்ற வச்சு விட்டுருச்சு. இப்போ காடே எரியிற மாதிரி வந்துடுறாங்க எல்லாரும். கொஞ்சம் கூட விஜய் பக்கத்து தரப்பு நியாயத்தை யாருமே கேட்கல. தாம் தூம்னு தையத்தக்கன்னு கொதிக்கிறாங்க. இந்த ராகினி தான் பயங்கரமான வில்லி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க. ஆனால் அதை விட கொடூரமான கேவலமானவ. ஏன்னா கூட இருக்கிறவங்க ஒரு சின்னதாக ஒரு துரோகம் பண்ணிட்டா அது பயங்கரமான விஷச்செடிக்கு தாங்க அர்த்தம். அது மாதிரி தாங்க இங்கே ராகினியாவது எதிரின்னு தெரிஞ்சு ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் அந்த யமுனா அவங்களுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, பொறுமையாக கையாண்டுருக்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் பதறின காரியம் செதறின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் யமுனா எங்கிட்ட வந்து எல்லாத்தையும் உடச்சி விட்டுருது. பசுபதி அங்கே பார்த்தீங்கன்னா சித்தி சித்தப்பா எல்லாரும் வந்துடுறாங்க. வந்துட்டு நம்ம தம்பி இப்படி பண்ணியிருக்கானா இவன்னு என் தாத்தாவுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவர் என்ன பண்ண போகிறாரு, ஒன்றும் சொல்ல மாட்டார். எல்லாம் தெரிஞ்சதுனால சைலண்டாக நிற்பார். விஜய் ஒன்றே ஒன்று சொல்லியிருந்துருக்கலாம், நம்ம கொடைக்கானல் போகிறோம் வா எம்டி ஆக போகிற அப்படின்னு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லாமல் இந்த மாதிரி பண்ணியிருந்தானா இவங்கெல்லாம் வந்து நின்னதுக்கு யார் மேலே யார் கை வைக்கிறது, ஏன் புருஷன் மேலே நீங்களாட கை வைக்கிறீங்க அப்படின்னு அப்படி பயங்கரமாக லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாங்க. ஆனாலும் நம்மளை விட்டுட்டு விலகி போகிறாரு. நம்ம வீட்டில் வந்து பேசுகிறது வைக்கிறது எல்லாம் சரிதான், நியாயம்தான். நம்ம பொண்ணு வாழ்க்கை போச்சேங்கிறதுனால பேசுகிறாங்க. இவரும் நம்மளை கை கழுவிட்டாரு, நம்மளை வெண்ணிலாவை வச்சுக்கிட்டு நம்மளை வேணான்னு சொல்ல போகிறாரு, நம்மளை தான் போக சொல்லிட்டாரு, பேக்கப் பண்ண சொல்லிட்டாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் ஒன்றும் சொல்ல முடியாமல் அடிக்காதீங்க மாமா, விடுங்க மாமா அப்படின்னு குமரன் அடிக்கிறவரை தடுக்கிறாங்க. ஆனால் அப்பவும் கூட அவர் மேலே இவங்களுக்கு காவேரிக்கு காதல் குறையவே இல்லைங்க. காதல் இருக்குது அப்படியே, இவங்க வச்ச காதல் அப்படியே சீனை பெரிஞ்சு வர மாதிரி நிற்கிது. அவர் மனசுலையும் அதே மாதிரி தான் வானலாவில் ஒசந்து இருக்குங்க. அதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரிவும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் இதுங்க தான் சுற்றி இருக்கிறதா சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றி கெடுத்துட்டியாடான்னு இங்கே குமரன் அடிக்கிறாரு. அவர் அடிக்கிறதுலாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்க. என்னத்துக்கு எதுக்கு அடிக்கணும், உங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையும் விட இப்போ அவர் வந்து உங்கள் பொண்ணு வேணாம் அப்படின்னு சொல்கிறாரா, இல்லையே பொண்டாட்டியை அடிக்கல, அத்தை அத்தை விடுங்கத்தை அப்படின்னு மறிக்கிறாரு. அந்த விஜய் முகத்தை பார்க்கவே அவ்வளோ ஒரு கருணையும் பாசம் காதல் எல்லாமே தெரியுது. அப்படியே கங்காவும் மறிக்கிறாங்க அடிச்சுக்கையில், விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கையில் நான் என் காவேரி என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போதைக்கு நடந்தது வேணா அப்படி இருக்கட்டும், போனதை வச்சு பிடிச்சி வச்சுட்டு ஏங்க இப்படி பண்ணுறாங்க. சும்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர் பக்கம், போன மோசம் பெரிய மோசம்னு சொல்லுவாங்க. அது முடிஞ்சு போச்சு. ஆனால் யாரும் காதில் வாங்கலாங்க. இவங்க எப்போவுமே அவசரம் கொடுக்க தானே. அவங்க சாரதா அவங்க மாதிரி தான் அவங்க பொண்ணும் காவேரியும் அப்படியே அடிக்கிறாங்க. அப்படி காவேரியை பிடிச்சி ஏன்டி இந்த வாழ்க்கை தேவையா, இப்படிப்பட்டவனோட வாழ்கிறதுக்கு நீ என் வீட்டுக்கே வந்துடி. என்னடி அம்மா அவன் அப்படிப்பட்டவனா எப்படிப்பட்டவன் சொல்லு. யார் கையை பிடிச்சிருத்தானா, உன் பொண்ணுங்க கையை பிடிச்சிருத்தானா இல்லை உன் கையை பிடிச்சிருத்தானா, எதை வச்சுட்டு நீ இப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு விஜயை பற்றி நீ சொன்ன. இதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு நீ குமரன் உன் குடும்பமே விஜய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற காலம் வருண்டி. இது என்னோட சாபம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் தங்கமான மனசுங்க. அந்த தங்கமான மனசுக்குள்ள காவேரியை வைடூரியமாக பூட்டி ஜொலிக்க வச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்ன அவர் வாயில் நாக்கில் தாங்க இருக்குது. வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த கிழமை அப்படியே அதனால தான் இன்னைக்கு தனியாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. ஆனாலும் பிரிவில் ஒரு சுகம் வரும்னு சொல்லுவாங்க. காவேரி அப்படியே பிரிஞ்சு திரும்பி பார்த்துட்டே வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே விஜய் போக விட மாட்டேங்கிறாங்க. அங்கே அன்பு அவங்க சித்தப்பா எல்லாம் வாப்பா அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிக்கிறாங்க. எங்கே போயிடுவானோ அப்படின்ட்டு. நீங்களாம் கட்டி வச்சா 1000 கை தடுத்தாலும் ஆதவன் உதைப்பதை தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி தாங்க உண்மையான காதலும். எத்தனை பேர் எத்தனை தூக்கி போட்டு மிதிச்சாலும் அப்படியே கையை நீட்டிக்கிட்டு அப்படியே நீ எனக்காக வரமாட்டியா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க இங்கே காவேரி அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. நான் இப்போ போகிறேன் மச்சான், நீ அப்புறம் வா மாமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இழுத்துக்கிட்டு தரன்னு போகிறாங்க. கங்கா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக தாளிக்கிறாங்க. அவங்க சாரதா எப்போவுமே தாளிக்கிறதானே, கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பெல்லாம் டக்குன்னு தானே குதிக்கும். வாய் பயங்கரமான வாய், சாரதாவுக்கு வாய் யாருக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். பாட்டி இருந்துட்டு ஏன்டி இப்படி பண்ண, எல்லாரும் காவேரி பிடிச்சி கழுவி ஊற்றுறாங்க. காசு இல்லைங்கிறக்காண்டி இப்படி அடி பண்ணுவேன் அப்படி அடி பண்ணுவேண்டு இப்படி ஆளாளுக்கு சண்டை வலுத்துக்கிட்டே போயிட்டுருக்கா. உடனே கங்கா பார்க்குறாங்க, யோசிக்கிறாங்க. ஏன் காவேரி நீ பணத்துக்காக நீ அவனை கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிற, அப்போ நீ பணத்தை எப்போ போய் கேட்ட அப்படின்னு கேட்குறாங்களா. பணம் ஆப்ரேஷனுக்கு அத்தாக்கா கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லைக்கா அப்படிங்கல. அப்போ பணம் தொலைஞ்சதுனால தான் நீ போய் பணம் கேட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு சொன்ன கையோட அப்படியே பார்க்குறாங்க. சாரதாலேருந்து என்னடி பணம் தொலைஞ்சு போச்சா, என்ன பணம் அப்படிங்கல. அக்கா ஏக்கா உன் வாழ்க்கை போகக்கூடாதுன்னு நான் இருந்தேன், ஏக்கா அப்படி நீயே சொல்லிட்ட அப்படிங்கல. ஐயோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ கூட பாருங்க, தான் வாழ்க்கை வந்து இப்படி வீணா போய் இருக்கையில் கூட அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும், குமரன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க காவேரி. ஆனால் விஜயை பிடிச்சி பலார்னு அடிச்சு விட்டாரு. அதுவும் கூட காவேரி மேலே உள்ள பாசத்தில் தான் சொல்லலாம்.
அப்போ தான் கங்கா பிடிச்சி கேட்குறாங்க, என்னடி நடந்துச்சு சொல்லுடி அப்படிங்கல. இல்லை இருமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அப்போ நீங்கள் பணத்தை தொலைச்சதுனால தான் இவ போய் அங்கே போய் கேட்டாளா அப்படிங்கல. அப்படி திருன்னு முழிக்கிறாளா. முழிச்ச கேட குமரனை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க கங்கா. அட பாவி மனுஷா, எல்லா தப்புக்கும் காரணம் நீ தானா? நீ பண்ண தப்புக்கு அவரை போய் நீ அடிக்கிறியா? அவரை அடிக்கிறக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? அட பாவி, நீ எவ்வளோ குற்றவாளி கூண்டில் கேவலமான ஒரு ஜந்துவா நின்றுக்கணும். அன்னைக்கு மட்டும் என் காவேரி உண்மையை சொல்லியிருந்தா, அப்படியே உண்மையை சொல்லாமல் இருந்தோம், அவர் மட்டும் காசு கொடுக்காம இருந்தா இந்நேரம் என் தங்கச்சியை இழந்திருப்போம்டா. அப்பேற்பட்ட நல்ல மனுஷனை போய் அடிச்சுட்டியடா. ஐயோ அப்படின்னு கத்துறாங்க கங்கா. என்னடி நடந்துச்சு சொல்லுங்கடி அப்படிங்கல. அம்மா இந்த இதுக்கெல்லாம் காரணம் உன் பெரிய மாப்பிள்ளை இல்லைம்மா, இவன் சின்ன மாப்பிள்ளை இல்லைம்மா, இவர் தான் எல்லாம் காரணம். அக்கா அக்கா விடுக்கா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. அடி நிறுத்தடி, உன் வாழ்க்கை போயிட்டு இருக்கீல, என் வாழ்க்கை பெருசு நீ நினைக்கிறியே, அப்போ என் தங்கச்சி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் நினைக்க மாட்டேனடி அப்படின்னு கங்கா சொல்ல. அக்கா இருந்தாலும் நானே ஏற்றுக்கிட்டேன்டி, அப்புறம் என்ன விடு, உன் மாமனை நான் வேணான்னு சொல்ல மாட்டேன், பிரிய மாட்டேன் போதுமா அப்படிங்கல. அப்படியே பேசாமல் இருக்காங்க. அடி என்னடி சொல்லி தொலைங்க அப்படிங்கல. டேய் என்னடா பண்ணி தொலைச்ச அப்படிங்கல. உனக்கு நடந்ததை நான் தெளிவாக சொல்கிறேன். காசு பேங்கில் போய் எடுத்துகிட்டு வர போனாங்கல்ல, அப்போ 35 லட்சத்தையும் தொலைச்சது உன் மருமையை அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சாரதா ஒரு கையில் ஏதோ வச்சுருக்காங்க, படார்னு கீழே போடுறாங்க. பாட்டி என்ன சொல்கிற? ஆமாம், உன் பேரந்தான் அன்னைக்கு கூறுகட்டத்தனமாக எல்லா கட்சியும் தொலைச்சிட்டு நிற்கதியாக நின்னாரு. அப்போ வந்து காவேரி எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா? வீட்டுக்கு வந்து எதுலேயும் சொல்லாதீங்க, காசை எப்படியா ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்போ கூட குமரன்ட்ட உண்மை சொல்லாமல், மாமாட்ட உண்மை சொல்லாமல் எல்லாமே ஃப்ரெண்டு மூலமாக பணம் வாங்கினேன்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்துருக்கா அப்படிங்கிற. என்னடி நடந்துச்சு? அம்மாம்மா அப்போ தாம்மா நான் விஜய் வந்து வீடை காலி பண்ண சொன்னாங்களா, பொண்ணு கேட்டு வந்தாங்களா, நீங்கள் வந்து பொண்ணெல்லாம் தர முடியாதுட்டீங்க, அப்போ தான் அதனால தான் நீ அப்போ காலி பண்ணிடு அப்படின்னு சொன்னார். பணமும் இல்லை, காலியும் பண்ண சொல்லாதீங்க, என் தங்கச்சிக்கு ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லல தான் நான் வேணால் பணம் தரேன், நீங்கள் காலி பண்ண வேணாம், 1 வருஷம் அக்ரிமெண்ட் கல்யாணம், ஆனால் அது வரைக்கும் நீ யாரும் நான் யாரும் வாழ்ந்துக்குருவோம் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் மனசில் நான் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க காவேரி. அப்படின்னா அப்படின்னு கங்கா சொல்ல, இப்போ அவர் மனசு முழுக்க நான் தாம்மா இருக்கேன், என் மனசு முழுக்க அவர் தாம்மா இருக்காங்க, நாங்கள் முழுசாக மனசார நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டோம்மா, அவர் வேணான்னு சொல்லி விரட்டி விட்டுருந்தா நீ அவரை தப்புன்னு சொல்லியிருக்கலாம், அவர் அப்போ கல்யாணம் பண்ணது என்னமோ தப்புன்னு நீங்கள் நினைக்கலாம், அவர் பண்ண தப்பு இல்லை தான், ஆனாலும் ஏன் சம்மதத்தோட தானமா கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பயப்படுறது சரிதான், இப்போ அவர் காதல் வந்ததுனால என்னை வச்சுக்கிறேங்கிறாரு, காதல் இல்லாமல் இருந்தால் என்னை அனுப்பிடுவாங்கிற பயத்தில் நீங்கள் இருக்கீங்க, அந்த பயமே தேவையில்லைம்மா, அவர் முழுக்க முழுக்க என்னத்தாம்மா லவ் பண்ணுறாரு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே கங்கா வந்து சாரதா வந்து காவேரி சொல்கிறத காதலே வாங்கலை, குமரனை பிடிச்சி சட்டையை பிடிச்சி உழுப்புறாங்க. தம்பி நான் இது வரைக்கும் உங்களுக்கே தானே நான் ஆதரவாக இருந்தேன், இப்படி பண்ணுறீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே, அப்போ காசை பூராத்தையும் தொலைச்சது நீங்களா, ஐயோ அப்படின்னு சொல்லி மறுபடியும் உட்காந்து அழுகுறாங்க. அம்மா ஏமா அழுகுற, இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதாம்மா நான் சொல்லாமல் மறைச்சேன். அடி பாவி மவளே, நீ எல்லா பழியும் நீ ஏற்றுக்கிட்டியாடி, 35 லட்சத்தை நீ எடுத்துகிட்டு ஓடிட்டேன்டி, நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம், ஐயோ போச்சே என் பிள்ளைய நான் தவிக்க விட்டுட்டேனே, நீ வீட்டுக்கு வருவேடி அழுது அழுது, அப்போ கூட நான் திரும்பி பார்க்காம இருந்தேனடி அப்படின்னு கங்கா சாரதா பாட்டி எல்லாருமே காவேரி பிடிச்சி அழுகுறாங்க, கதறாங்க, துடிக்கிறாங்க. நர்மதா சொல்கிறாங்க, மாமா ரொம்ப நல்லவர், அவர் நம்மளை கண்டிப்பாக அக்காவை கைவிட மாட்டாங்க, நம்ம வீட்டுக்கு வருவாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தா வந்துட்டு இருக்காரு வேக வேகமாக. என்ன தாத்தா வராரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேகமாக கங்கா வெளியில் வராங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.